பால்கடலை கடையும்போது மகாலட்சுமி தாயார் தோன்றினார். மகாலட்சுமி தாயார் தோன்றியவுடன் அவரின் அழகை வர்ணித்து தேவர்கள் பாடிய முதல் பாடலே ஸ்ரீசுக்தம் என்று அழைக்கப்படுகின்றது. ஸ்ரீசுக்தத்தின் தொடக்க வரிகள் இரணிய வர்ணம். இரணியம் என்பது நாணயத்தையும் தங்கத்தையும் குறிக்கும் சொற்களாகும். ஆனால் ஸ்ரீசுத்தம் கூறி நாம் பூஜைகள் செய்வது நமக்கு லட்சுமி பெருநருளை எளிதில் பெற்றுக் கொடுக்கும். ஹரிவோம் இரண்யவர்ணாம் ஹரிணீம் ஸ்வர்ணரஜனசஜாம் சந்திராம் இரண்மயீம் லக்ஷ்மி ஜாதவேதோ மகாமகா. ஓம் ஸ்ரீ குபேர லட்சுமிக்கு. மகாலட்சுமி தாயார் உகந்த வெள்ளிக்கிழமை இன்றைய நாளிலும் பிறக்க போகும் தைப்பொங்கல் திருநாளாம் குபேர பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை பிறக்க இருக்கின்ற தைப்பொங்கல் திருநாளிலும் லட்சுமி குபேர தரிசனம் செய்வதற்கும் உங்களுடைய அனைவரும் இல்லங்களிலும் லட்சுமி குபேர சம்பத்து கொட்டட்டும் ஹரிகாசாமணிகள் என்றும் கேட்டட்டும். வரும் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை லட்சுமி குபேரருக்கு வளையல் அலங்காரமும், மறுநாள் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி தை முதல் வெள்ளியன்று லட்சுமி குபேரருக்கு காய்கறிகளால் அலங்காரமும், எதிரி 108 மணி வீட்டில் இருக்கும் அரைக்காசம்மன் சந்தையில் தை முதல் வெள்ளியை முன்னிட்டு வளையல் அலங்காரமும், மறுநாள் காணும் பொங்கல் அன்று கனிகளால் அலங்காரமும் செய்யப்பட இருக்கின்றது. காய்கனி அலங்காரம், சாகம்பரி அலங்காரம் என அழைக்கப்படுகின்றது. சாகம்பரி அலங்காரத்தில் நாம் தெய்வங்களை தரிசனம் செய்வது நமக்கு உணவு பஞ்சம் ஏற்படாது என்பது அதிகமாகும். வரும் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு வரும் ஜனவரி மாதம் 15, 16, 17 வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை இந்த 3 நாட்களிலும் காலை 6 மணி முதல் 8 மணி வரை குபேர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நாணயங்களாலும் மலர்களாலும் சிறப்பு லட்சுமி குபேர பூஜைகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன. பூஜையின் நிறைவில் மகாலட்சுமி தாயாரின் தோளில் இருந்த தாமரை மலர் செலுத்தியிருக்கின்றது. தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கும் பூஜை செய்யும் பக்தர்களுக்கும் நல்ல சங்கமாக கருதப்படுகின்றது.